ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார். அடுத்தது மெத்தட் அதிகரித்தல் அல்லது குறைத்தல் முறை, அதாவது ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் அதிகரிச்சதுன்னா இந்த ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்தது எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் குறைஞ்சதுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100 போடுவோம். அடுத்து எக்ஸும் குறைஞ்சி ஒய்யும் குறைஞ்சதுன்னா, அதாவது குறைஞ்சதுன்னா நீங்கள் வரணும், நான் மாற்றி எழுதிட்டேன். குறைஞ்சதுன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய்னு வரும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடுது. இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100 இந்த 3 ஃபார்முலா தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிம்பிள் கொஸ்டின். நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமே நம்ம போட்டுடலாம். நம்ம இதை வந்து 25% குறைக்கணும்னா 75%ஓட மதிப்பு வந்து 120. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது 100% பண்ண வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 100 டிவைடட் பை 75 நம்ம போட்ட ஆன்சர் வந்துடும் நமக்கு. இதை சிம்ப்ளை பண்ணோன்னா 4 3 இதை மறுபடியும் பண்ணோன்னா 40 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 160. சாரி, இந்த கொஷினோட மெத்தட் கிடையாது, நான் தெரியாமல் எழுதிட்டேன். இது கொஷினோட இது பார்ப்போம். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து இந்த ஃபார்முலா நிறைய யூஸ் ஆகும் நமக்கு. இது பர்சன்டேஜ்னால நம்ம இங்கேயும் பார்க்குறோம். அதுதான் உங்களுக்கு இதுவாக சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 10% அதிகரிக்கணும்னா 10, அடுத்து குறையிறதுனா -10, அடுத்தது வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. இதை வந்து நம்ம சிம்ப்ளை பண்ணோன்னா 1 வரும். இது 2 கேன்சல் ஆகும். இப்போ -1% வருது. இப்போ -1%னா 1% அவரோட இது வருமானத்துலேருந்து குறையிறதுன்னு அர்த்தம் சொல்கிறோம். நம்ம மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா 1% அதிகரிக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நிறையா வரும் நமக்கு. இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு தேவை இப்போதைக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். வேறு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வேறு மாதிரி வீடியோ போடுறதா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.